தேவனே, இந்த அருமையான இந்த நாளிலே விசேஷமாய் இந்தியாவில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் நடக்கின்ற பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாய் சகோதரன் ஜோன் ஜெபராஜனுடைய பிரச்சனையை குறித்து இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வேதாமத்தை அறியாமல், வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் சத்தியங்களையும் வெளிப்படுத்தாமல் தங்கள் சிந்தையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீர்த்தாமே உடைய கிருபையினாலே அவர்களை திருத்தி உடைய வேதத்தின் பக்கம், உடைய வார்த்தையின் பக்கம், உடைய ஜீவியத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வர நீர் உதவி செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கூடாக முழு இந்தியாவிலும் இருக்கின்ற ஜனங்கள் இந்த கிறிஸ்துவம் என்றால் என்ன, அவர்கள் எவ்வளவு புனிதமானவர்கள், எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு செல்கின்ற ஒரு கூட்டம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களுடைய ஆவியின் கண்களை திறந்தரணும். அதே போல் பேசுகிற அடியாரோடு கூட இரும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆழமாகவும் மற்றவருடைய மனதிலே இருத்தும்படியாகவும் உடைய பரிசுத்த ஆவியான ஒரு கூடாக நீர் எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து எங்களை பலப்படுத்தும். அவர்கள் என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்களோ அவை எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு ஞானத்தையும் தைரியத்தையும் உடைய பரிசுத்த ஆவியான ஒரு கூடாக எனக்கு நீர் தந்து இந்த இடத்திலே பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்குற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாய் அமையட்டும். விசேஷமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம், அந்த சகல சகோதரர்களுக்கும் இந்த கிருபை கூட இருந்து அவர்களை வழிநடத்தட்டும். அதே போல் எதிர்வரும் காலத்திலே தவறாக பேச முற்படுகிறவர்கள் இத்தோடு இந்த தவறை விட்டு சரியான தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசுவினுடைய வார்த்தைக்கும் கடந்து வர நிற்கிறப செய்யும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்றும் சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு கிறிஸ்தவ என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊழியக்காரனுக்கு இந்தியாவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் அது நல்லா தெரியும். சகோதரன் ஜோன் ஜெபராஜ். அதே நேரம் அவருடைய மனைவி ரீமா ஷேர்லி, அதோடு அதுக்கு உடந்தையாக இருக்கின்ற அசோசியேட் பாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற எட்வின் ரூசோ. விசேஷமாக ஜோன் ஜெபராஜை குறித்து அநேக ஊழியக்காரர்கள், கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த ஊழியக்காரர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, இன்னும் பல சகோதரர்கள், அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், அதே நேரம் அவரை ஆதரிக்கின்றவர்கள், அவரை எதிர்க்கின்றவர்கள் என்று நான் ஒவ்வொன்றாக பெயர் பட்டியலிடப் போகிறேன். ஆனால் அனைவரையும் நான் எடுக்காமல் குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை மட்டும் எடுத்து நான் பேசப்போகிறேன். அந்த பேசுகிற பேச்சில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க போகிறேன். மிகவும் கவலைக்குரிய காரியம் என்னவென்றால், வேதாகமத்தில் இருந்து யாரும் இதை குறித்து விளக்கம் கொடுக்கவில்லை. அதாவது சகோதரன் ஜோன் ஜெபராஜனுடைய காரியத்தை ஒரு கிறிஸ்தவன் எப்படி அணுகிறது என்பதை குறித்து யாரும் வேதாகமத்துக்கூடாக இதுவரை பதிலளிக்கவில்லை. எல்லாரும் பேட்டிகள் அளிக்கிறார்கள். இந்த பேட்டிகளிலே அளித்த அனைவரையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான பேட்டிகளாகத்தான் இருக்கின்றன. விசேஷமாக சொல்ல போனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதாகமத்துக்கும் அவருடைய உபதேசங்களுக்கும் அவருடைய படிப்பினைக்கும் விரோதமான ஒரு காரியத்தை தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். நாங்கள் ஆக்டிங் கிறிஸ்டியன் சேனல் என்று சார்ல்ஸ் என்ற ஒரு சேனலை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு ஆளை நாங்கள் பார்க்கிறோம், அகத்தியன் என்ற ஒரு சகோதரனும் இதை குறித்து பேசியிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு ஊழியக்காரனை பார்க்குறோம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெலன் அரசு என்று ஒரு ஊழியக்காரன் பேசுகிறார். அவர் இப்பொழுது ரோமில் இருக்கிறதாக சொல்லுகிறார். தன்னுடைய டாக்டரேட்டுக்காக சர்ச் இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனிகேஷன் என்பதை குறித்து அவர் ஒரு டாக்டரேட் செய்கிறதாக போட்டிருக்கிறார்கள்.
இப்படி இன்னொருவரை நாங்கள் பார்க்கிறோம், பேராயர் குணசேரன் சாமுவே. நாங்கள் இன்னொருவரை குறித்து பார்க்கிறோம். அவர்களை மாத்திரமல்ல, நாங்கள் இன்னொரு சகோதரனை நாங்கள் பார்க்கிறோம், பிரபீன் டினோ என்ற ஒரு சகோதரன் இதை குறித்து பேசுகிறார். இன்னொரு சகோதரனை நாங்கள் பார்க்கிறோம், தூத்துக்குடி வில்லேஜ் மேன் என்ற ஒரு யூடியூப் சேனல்லிருந்து கேவா என்ற ஒரு சகோதரன் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னொரு சகோதரனை நாங்கள் பார்க்கிறோம், ஜாமக்காரன் என்று ஒரு சகோதரன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அடுத்தது இதில் இன்னொரு கூட்டம், இவர்கள் ஒரு கூட்டம் என்றே சொல்லலாம், டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி அல்லது ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு சேனலை நடத்துகிறார்கள். ஜஸ்வின், ஜோஷுவா, சரவணன், இந்த மூவரும் அவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சகோதரியை நாங்கள் பார்க்கிறோம், தங்கை என்று ஜோன் ஜோபராஜுக்காக பேசியிருந்தார்கள், பிரசன்னா ஸ்டான்லி. இன்னொரு வெளியில் நாங்கள் பார்த்தோம், அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்திய செல்வராஜ் என்ற ஒரு சகோதரர் கிங்ஸ் வாய்ஸ் என்ற காரியத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார், மார்ஷல் எட்வினோடு. இந்த எல்லாரும் ஜோன்ஜோபராஜுடைய காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தாலும் யாரும் வேதாமத்துக்கூடாக பேசவில்லை. அனைவருமே வேதாமத்துக்கு முரணாகவும் வேதம் சொன்ன காரியங்களுக்கு மாறாகவும் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் இவர்களை குறித்து பிறகு இவர்கள் இன்னென்ன காரியத்திலே வேதாமத்துக்கு மாறாக போதிக்கிறார்கள் என்று இவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியாக நான் எடுத்து பேச போகிறேன். இதற்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சகோதரன் அகத்தியனோடு பேசியிருக்கிறேன். நான் சகோதரன் MD ஜெகனோடு பேசியிருக்கிறேன். இன்னும் இந்தியாவில் உள்ள பல ஊழியக்காரரோடு பேசியிருக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி சகோதரரோடு நான் பேசியிருக்கிறேன். சார்ல்ஸ் சகோதரனோடு பேசியிருக்கிறேன். ஜாமக்காரனோடு பேசியிருக்கிறேன். தூத்துக்குடி வில்லேஜ் மேனோடு பேசியிருக்கிறேன். இப்படி அநேக இந்தியாவிலிருந்து ஊழியர்காரர்களோடு நான் தொலைபேசி மூலமாக எத்தனையோ தடவை பேசியிருக்கிறேன். ஜோன் ஜோபராஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்த பொழுது அதை கையாளுவதற்காக நான் சார்ல்ஸிடம் இந்த நம்பரை கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியம் என்னென்றால், அவர் கைது செய்யப்பட போகிறார், அதனால் இப்பொழுது நீங்கள் பேசாதீங்க, ஆனால் பேசுகிறதாக இருந்தால் இதுக்கு மேலும் நான் உங்களுக்கு அந்த நம்பரை தருகிறேன் என்று சொன்னார். ஆகையால் முதலாவது ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தால் ஒரு கிறிஸ்தவனாகி இருக்கிற எங்களுடைய பொறுப்பு அவனை போய் சந்திப்பது. இதை ஒருவர் கூட செய்ததாக நான் காணவில்லை. எல்லாரும் வீடியோக்களை தான் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை போய் அவர் இருந்த இடத்தில் சந்திப்பதற்கு எத்தனையோ மாதங்கள் இருந்தது. ஆனால் இவர்கள் ஒருவர் வீடியோ கண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி போய் பேசுகிறவர்கள் ஏன் அந்த சகோதரனை சந்தித்து பேசியிருக்கக்கூடாது? ஆனால் இன்றைய நாளிலே நான் இவர்களை குறித்து பேசவில்லை. அடுத்த வீடியோக்களிலே இவர்கள் ஒவ்வொருவரும் வேதத்துக்கு முரணாக செய்த தவறுகளை நான் எடுத்து காட்டப் போகிறேன். இன்றைய நாளில் நான் பேச போகிறது வேதாமத்தை குறித்து. அதாவது திருமண பந்தம் எப்படிப்பட்டது, சகோதரன் ஜோன் ஜெபராஜ் அவர்கள் செய்ய இருந்த காரியம் வேதத்துக்கு சார்பானதா அல்லது வேதத்துக்கு முரணானதான்னு பார்க்க போகிறோம். 2 அதிகாரங்களிலே இந்த கதையை இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். ஒன்று மத்தேயு 19ஆம் அதிகாரம். நாங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 தொடர்ச்சியாக நாங்கள் வாசித்து கொண்டு போகிறோம். 12 வரை தெளிவாக இயேசுவானவர் பேசியிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் மாற்கு 10ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போகிறோம். இந்த மாற்கு 10ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் வசனத்தில் இருந்து 12 வரையும் இயேசுவானவர் தெளிவாக அங்கு அந்த காரியத்தை விவரப்படுத்துகிறார். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக எடுத்து பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் இச்சந்தர்ப்பன் சூழ்நிலையிலும் தன் மனைவியை விட்டு அல்லது தன்னுடைய புருஷனை விட்டு இன்னொரு திருமணம் செய்கின்றதை பரிசுத்த வேதாகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, நாங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்க போகிறோம். இதே வார்த்தை மாற்கு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இருக்கின்றது. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தில் ஆகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இப்ப தெளிவான ஒரு கேள்வி பிறக்குது. என்னன்னா,
ஒரு புருஷன், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி விடலாமா என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, இந்த காரியத்தை அவரை சோதிக்கும்படியாக, இதற்கு விளக்கம் கேட்கும்படியாக இல்லை. இன்றைக்கும் அநேகர் நான் பேசுகின்ற இந்த காரியத்தை சோதிக்கும்படியாக கேட்டால் அர்த்தம் இல்லை. இது வேதாமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை அறிவதற்காக நீங்கள் இது கேட்டால்தான் இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கு. இந்த கேள்வி கேட்டோன்னே இயேசுவானவர் மாற்கு 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பதிலளிக்கிறார். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். இவர்கள் இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்க பின்பற்றி வருகின்ற இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த சட்டங்களை, முதல் 5 புத்தகங்களையும் யோபு புத்தகத்தையும் எழுதிய மோசேயானவர் என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், என்ன உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று தெளிவாக கேட்கிறார். இப்போ பாருங்க அவர்கள் கொடுக்குற பதிலை. அதற்கு அவர்கள், தள்ளுச்சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறான் என்றார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசே எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்ன்றா தள்ளுச்சீட்டை கொடுத்து தள்ளி விடலாம். இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை போய் பார்க்கலாம். அதாவது இது நீங்கள் இவரை தள்ளிவிடலாம், ஒரு பெண்ணை ஒரு காரியத்துக்காக என்று சொல்லியிருக்கிறார்னு சொல்லுகிறார். அப்படியானால் இது இன்றைக்கு வழங்குமா? அதாவது மோசே கொடுத்த அந்த வார்த்தை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதை பின்பற்றலாமா என்பதை குறித்து தான் இயேசு இப்போ தெளிவாக விளங்கப்படுத்த போகிறார். இதை நீங்கள் தெளிவாக அவதானமாக பாருங்கள். ஆனால் முதலாவது அவர் அந்த கேள்வியை அவர்கள் பக்கம் திருப்பி அவர்கள் என்னத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆனால் இப்போ இயேசு அழகாக ஆதியாம கதையை விவரிக்கின்றார். அதை நாங்கள் பார்ப்போம். ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆண் பெண்ணுமாக உண்டாக்கினார். மாற்கு 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதே காரியத்தை நீங்கள் 10:19 பார்க்கலாம். அப்போ ஆணும் பெண்ணுமாக தேவன் உண்டாக்குறார். தெளிவாக யோசிங்க, ஆணும் பெண்களாகவோ அல்லது ஆண்களும் பெண்ணாகவோ தேவன் உருவாக்கவில்லை. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் உண்டாக்குகின்றார். அதாவது இயேசு தெளிவுபடுத்த முயற்சிக்கின்ற காரியம் என்னவென்றால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அதோடு அவர் நிப்பாட்டவில்லை. அவர் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இதே காரியத்தை நீங்கள் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 7-8 முதல் பகுதியிலும் காணப்படுகின்றது. நீங்கள் இதை பார்க்கலாம். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இவ்வளவு அழகாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார் பாருங்க. அதாவது இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் ஒருவர், இவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் என்று தேவன் சொன்னதை, அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அதாவது வேதாமத்துக்கு நேராக அந்த கலந்துரையாடலை அவர் கொண்டு போகிறார். வேத வசன ஆதாரங்களோடு அவர்களோடு பேச அவர் முயற்சிக்கின்றார். அப்போ தெளிவாக இந்த ஆதியாம கதை உண்மை என்பதையும், இந்த ஆதியாமத்தின் படி தேவன் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்பதையும், அங்குதான் நாங்கள் இந்த திருமண ஒப்பந்தத்தை சரியாக புரிந்து கொள்ளணும் என்றால் போக வேண்டும் என்பதையும் இயேசுவானவர் திட்ட தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கின்றார். அது மட்டுமில்லை, நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்குறேன். இதைத்தான் நானும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க கிறிஸ்தவர்களாகிய உங்களிடத்தில் கேட்கிறேன். இதை நீங்களும் வாசிக்கவில்லையா? அதாவது அங்கே இருந்ததையும் வாசிக்கவில்லை, இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் சொன்னதையும் வாசிக்கவில்லை. சிலர் வாசித்திருக்கிறார்கள், ஆனால் அதன் கருத்தை விளங்கி கொள்ளவில்லை. நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே போய் வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ எப்படி வாசித்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அதாவது சரியாக வாசிக்காதவர்களும் உண்டு. சிலர் யோசிக்கலாம், நாங்கள் இதை வாசித்திருக்கிறோம் என்று. ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் வாசிக்கவில்லை. அதோடு இயேசு நிப்பாட்டவில்லை. இப்பொழுது நாங்கள் மத்தேயு 19:6 வருகிறோம்.
இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இயேசுவானவர் தெளிவுபடுத்துகிறார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் இணைத்ததை, அதாவது இந்த காரியத்தை இணைத்தது தேவன். இச்சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் பூமியில் இருக்கிற மனிதன் அதை பிரிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார். நீங்க நிற்கக்கூடாது, இது புதிய ஏற்பாட்டு வார்த்தை. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 22 தெளிவாக வாசித்துக் கொண்டு வாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, ஏவாளை உண்டாக்கி ஏவாளை ஆதாமிடம் தேவன் தான் கொண்டு வருகிறார். அதாவது ஆதாம் ஏவாளை தேடி போகவில்லை, ஏவாள் ஆதாமை தேடி போகவில்லை. தேவன் ஆதாமிலிருந்து உருவாக்கிய ஏவாளை ஆதாமிடம் கொண்டு வந்தார். அதாவது தேவன் தான் இந்த திருமணத்தை இணைத்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே சொல்லியாச்சு. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே தேவன் தெளிவுபடுத்துகிறார். ஆகையால் இதை மனிதன் பிரிக்கக்கூடாது. இவ்வளவு ஆழமான சத்தியங்கள், இவ்வாறான சத்தியங்களை தான் இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகும் பொழுது நாங்கள் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் எங்கள் வேதாகம் எவ்வளவு பரிசுத்தமானது, எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு உண்மையானது, கிறிஸ்தவர்கள் எவ்வாறான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இது எல்லாவற்றையும் விட்டு தங்களுடைய சிந்தனையிலும் தங்களுடைய எண்ணங்களிலும் தங்களுடைய நோக்கங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவானவர் சொல்கிறார், அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒரு மாமிசமாக இருக்கிறார்கள் என்று. அதோடு நிப்பாட்டவில்லை. இப்பொழுது நாங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்கள் என்றார். இப்போ நல்ல ஒரு கேள்வி இது. இப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன் துணையை விட்டு பிரிந்திருக்கக்கூடாது என்று வேதம் கற்பிக்குமானால், அப்படியானால் மோசே ஏன் இப்படி கட்டளையிட்டார்? அதாவது மோசே இதை கட்டளையிட இல்லை, இதையும் தேவன் தான் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர்கள் கேட்கிறார்கள், மோசே இவ்வாறான ஒரு கட்டளை ஏன் கொடுத்தார் அப்படியானால்? இப்போ பாருங்க, தெளிவான பதிலை இயேசுவானவர் சொல்லுகிறார். மத்தேயு 19:8. இது நீங்கள் ஒரு தடவை அல்ல பல தடவை வாசிங்க. மிகவும் ஆழமான சத்தியத்தையும் ரகசியத்தையும் இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அதாவது மோசே இடம் கொடுக்கிறார். இது ஒரு நிரந்தரமான ஒரு கட்டளை அல்ல. ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் அவ்வளவு கடினமானது, அவ்வளவு கடினமானது அவர்களுடைய இருதயம். எபிரியர் 3ஆம் அதிகாரம் 7-8, எபிரியர் 4:7, சங்கீதம் 95:7. இந்த 3 வார்த்தைகளையும் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தார். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. அங்கே புறப்பட்ட ஜனங்களில் 2 பேர் தான் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். சொல்ல நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதை வழிநடத்தி வந்த மோசேயால் கூட அந்த கானானுக்குள் அந்த நேரத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. அப்படி என்றால் தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு தன் சத்தியத்துக்காக வாழுகின்றவர், அதை தெளிவுபடுத்துகிறதை வேதாகம் சித்தரிக்கின்றது. ஆகையால் தெளிவாக சொல்லுகிறார், இதை மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தது காரணம் உங்கள் இருதய கடினம். ஆனால் இது தேவனுடைய தீர்மானம் அல்ல. கடைசி வரியை வாசியும். அதாவது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதை நீங்கள் மார்க்கு 10:5 வாசிக்கலாம். கடைசி வரியில் அவர் சொல்றார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இயேசு அந்த கதையை முடிக்கிறார். அதாவது ஆரம்பத்தில் இருந்து அப்படி தேவன் ஒரு கட்டளையை வைத்திருக்கவில்லை. இது இடையில் மனிதனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் வந்த ஒரு காரியம். அப்ப ஆதியிலே இந்த கட்டளை இருந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி.
இந்த கட்டளையை முதல் உடைத்து இந்த உலகத்தை அழிவுக்கு கொண்டு வந்தது நோவாவின் காலம். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் உலக பெண்களை திருமணம் செய்து விவாகரத்து செய்து ஒருவருக்கு 2 பேரை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 19 வாசித்து கொண்டு வாருங்கள். அங்கேயும் தெளிவுபடுத்தி 2 கல்யாணம் முடித்து அந்த காலத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் நிமித்தம் தான் தேவன் நோவாவின் ஜலப்பிரளயத்தின் மூலம் அந்த ஜனங்களை அழித்தார். அதே மத்தேயு 27 அதிகாரம் 37-39 வரையும், லூக்கா 17ஆம் அதிகாரம் 26-30 வரையும் தெளிவாக தேவன் வெளிப்படுத்துகிறார். லோத்தினுடைய நாட்களிலும் இந்த நோவாவின் நாட்களிலும் இருந்த பிரச்சனை. அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு மட்டும் உணராதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதாவது இந்த சாப்பாடும் இந்த திருமணமும் தான் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை. பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ தவறு இல்லை. ஆனால் இயேசுவானவர் சொல்றார், இந்த அழிவுக்கு காரணம் அது. அப்படியானால் என்ன? தேவ சித்தத்துக்கு மாறாக 2 திருமணம் முடித்தார்கள். தேவ சித்தத்துக்கு மாறாக கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு போய் இன்றைக்கு வெளியில் ஆட்கள் திருமணம் முடிக்கிறார்கள். இந்த காலம்தான் நோவாவின் காலம். ஆகையால் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் அப்படியே நடக்கும். ஆகையால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இப்படி பேசுகின்றதோ அல்ல ஊழியக்காரர்கள் இப்படி நடக்கின்றதோ ஆச்சரியம் இல்லை. ஏன்டா இதுதான் நடக்கப் போகின்றது. ஆனால் என்ன கவலை என்றால், நாங்கள் எதிர்பார்க்காத சகோதரர்கள், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இவர்கள் உட்பிரவேசிப்பார்கள் என்று நினைக்கிறவர்களுக்குள்ளே இந்த இடத்திலே சிலர் தவறி விடுகிறார்கள். விசேஷமாக மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த கானானுக்குள் பிரவேசிக்க கடைசியால் அவர் அதுக்குள் நுழைய முடியாமல் போய்விட்டார். இந்த நிலைமை தான் அநேக ஊழியக்காரர்களுக்கு நடக்கப் போகின்றது. அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவலத்தோட இயேசு பாட்டு இப்போ தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கப்படுத்திட்டார். தேவனுடைய திட்டம் ஒருவன் இரு திருமணம் செய்வதல்ல. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எச்சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் இன்னொரு திருமணத்தை செய்யக்கூடாது. இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை நீங்கள் மாற்கு 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் பார்க்கலாம். ஆகையால் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். பல தடவை வாசியுங்கள். ஆகையால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தன முகாந்திரத்தினால் அன்றி அவளை தள்ளிவிட்டு, அப்படியே விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு மனைவி இன்னொரு தொடர்பு அல்லது வேசித்தனம் செய்தாலே ஒழிய அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அதாவது வேசித்தனத்தின் நிமித்தம் மட்டும் தள்ளிவிடலாம். அப்படி என்றால் இன்றைக்கு புருஷர்களுக்கும் மனைவிக்கும் சரியான ஒரு சந்தோஷம். நம்ம புருஷனோ நம்முடைய மனைவியோ இவ்வாறான ஒரு காரியத்தில் மாட்டி விட்டால் கலட்டி விடலாம், இவர்களை விட்டு விடலாம், இன்னொரு திருமணத்துக்கு சென்று விடலாம். வேதாமத்தை தெளிவாக படியுங்க. வேதாம் மிகவும் ஆழமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால் நமக்கு உணர்த்தப்பட்ட ஒரு புத்தகம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் மனித ஆவியோடு படிக்கிறதால தான் மக்கள் இதனுடைய கருத்தை விளங்கி கொள்ள மறுக்கிறார்கள். இப்போ தெளிவாக விளங்குங்க. இவர் தன் மனைவியை காரணம் இல்லாமல் தள்ளிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இவர் செய்கிறது ஒரு விபச்சாரம், அதாவது விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று தெளிவாக தேவன் சொல்லுகின்றார். அப்படியாக கேளுங்க. இப்போ தள்ளி விடப்பட்டவளை, இப்போ இந்த பெண் காரணம் இல்லாமல் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். ஆண் செய்தது தான் தவறு. ஆனால் இந்த தள்ளிவிடப்பட்ட இந்த ஒரு குற்றமும் செய்யாத இந்த பெண் அப்படியானால் போய் இன்னொரு திருமணம் செய்யலாமா? இப்போ குற்றம் செய்தது ஆண் இந்த இடத்துல, பெண் செய்யவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட தள்ளிவிடப்பட்ட பெண் போய் இன்னொரு திருமணம் செய்கிறதுக்கு தேவன் அங்கீகரிக்கின்றார். பாருங்கள், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவராயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது எந்த தவறும் செய்யாமல் இந்த ஆணினால் தள்ளிவிடப்பட்ட பெண்ணும் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. இவ்வளவு அழகண்டு யோசித்து பாருங்க. இவரும் காரணம் இல்லாமல் தள்ளிட்டார், ஆனால் அந்த பெண் போய் இன்னொரு திருமணத்தை செய்யக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்வது. ஆகையால் உங்களுக்கு இப்போ ஒரு காரியம் தெளிவாக விளங்க ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் எச்சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும்
இன்னொரு திருமணம் செய்ய முடியாது. ஆனால் வேசித்தன முகாந்திரத்தினால் தள்ளிவிடச் சொன்னது தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமண உறவை தவிர வேறொரு ஆணவனோடோ ஒரு பெண்ணோடோ உறவு இருக்குமானால் அந்த குடும்பத்துக்குள் வாழ முடியாது. அது ஒரு குடும்பம் அல்ல. அதனால் நிச்சயமாக அவ்வாறான ஒரு தொடர்பை விடும் வரைக்கும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது. அதனால் வேதாகமம் தற்கால பிரிவைத்தான் சொல்லுகின்றது. விளங்கிக் கொள்ளுங்க, இன்னொரு திருமணத்தை செய்கிறதுக்கு வேதம் எக்காலத்திலும் புதிய ஏற்பாட்டில் அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. இன்னும் தெளிவாக நான் அதை விளங்கப்படுத்த போகிறேன். மாற்கு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சிலர் நினைப்பார்கள் இது ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. அவர் ஈக்குவலாகத்தான் பேசிக்கொண்டு போகிறார். இதுதான் வேதத்தினுடைய அழகு. இந்த 12வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், மாற்கு 10:12, மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவரை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பாள் என்றார். தெளிவா? இப்போ கணவன் மட்டும் இல்லை, மனைவியும் தள்ளிவிடக்கூடாது. தெளிவாக விளங்கிக்கொள்ளும். இப்போ இந்த தள்ளிவிடப்பட்டவர்கள் காரணம் இல்லாமல் தள்ளிவிடக்கூடாது, காரணத்தோடு தள்ளினாலும் போய் திருமணம் செய்யக்கூடாது. ஆணுக்கும் அந்த கட்டளை தான், பெண்ணுக்கும் அந்த கட்டளை தான். ஆணையும் பெண்ணையும் இருவரையும் உதாரணம் காட்டி இயேசுவானவர் பேசுகின்றார். இந்த இடத்தில் மட்டும் பேசவில்லை. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. வேதத்திலே இன்னொரு இடத்திலும், அதாவது மலப்பிரசங்கம் செய்து கொண்டு வரும் பொழுதும் இந்த காரியம் முக்கியம் என்று அறிந்த இயேசுவானவர், அதாவது முழு புதிய ஏற்பாட்டு காரியத்திலும் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மலப்பிரசங்கம் மிக பிரதானமாக பார்க்கப்படுகின்றது. மத்தேயு 5-7 வரை அந்த பிரசங்கத்திலும் இயேசுவானவர் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். மத்தேயு 5:31-32. ஆனால் 32 தான் அந்த காரியம் இருக்கின்றது. நான் 31-32 வாசிக்கிறேன். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுச்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. பார்த்தீர்களா? அதாவது உரைக்கப்பட்டிருக்கு, தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம் என்று ஒரு தள்ளுச்சீட்டை கொடுக்கலாம் என்று மோசே சொல்லி இருக்கின்றது திரும்பவும் காண்பிக்கின்றார். அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்னுக்கே இயேசுவானவர் மலப்பிரசங்கத்தில் இதை தெளிவுபடுத்துகின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெளிவாக விளங்கிக்கிறோம். இதுதான் இயேசுனுடைய அன்பு. மோசே சொன்ன காரியம் அல்ல, இப்போ இவர் சொல்லுகின்றார். மோசே அதை மட்டும் சொல்லல, ஒரு விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ளு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நாங்கள் செய்கிறோமா? அந்த வார்த்தையை மனிதர்கள் தூக்குறது இல்லையே. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறது இல்லை. ஏன்னால் இயேசுவானவர் எங்களுக்கு ஒரு புதிய சட்டத்தை, அதாவது ஆதியிலே கொண்டு வந்த சட்டத்தை, ஏதேனில் கொண்ட தூய்மையான சட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த இறுதிய கடத்தினால் கொடுத்த அந்த கட்டளையை மாற்றி அமைத்து இருக்கின்றார். இதை தெளிவாக பாருங்கள். அதனால் 32 சொல்கிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினாலே ஒளிய அவள் தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தெளிவாக இதே காரியத்தை இயேசுவானவர் மலப்பிரசங்கத்திலும் சொல்லுகிறார். அதாவது காரணமில்லாமல் தள்ளப்பட்ட பெண்ணையும் விவாகம் செய்யக்கூடாது. இது மிகவும் தெளிவான ஒரு காரியம். இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்ததாக, இதோடு இயேசு நிப்பாட்டவில்லை. நாங்கள் இப்பொழுது கடந்து போகிறோம் மத்தேயு 19:10. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். சீஷர்களுக்கு விஷயம் விளங்கிட்டு, இப்படி என்ன திருமணமே முடிக்காமல் இருக்கலாமே என்று இயேசு கிறிஸ்துக்கு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் உன் மனைவியையோ உன் புருஷனையோ விடுவதற்கு வேதம் அங்கீகரிக்கவில்லை. இயேசு அதுக்கு இடமளிக்கவில்லை. இயேசு பழைய ஏற்பாட்டில் இருந்த கட்டளையை மாற்றி அமைத்துட்டார்.
ஆதியிலே ஏதேனில் கொண்ட காரியத்தை அவர் ஸ்திரமாக நியமித்து விட்டார். இதை அறிந்த சீஷர்கள், நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அவர்களுக்கு அது தெளிவாக விளங்கிட்டு. ஆனால் இன்றைக்கு தங்களை சீஷர்கள் என்றும் சீஷர்களுடைய விசுவாசத்தை விட மேலான விசுவாசம் இருக்குன்னு காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் இதை விட குறித்த ஒரு விளக்கம் இல்லை. அப்போ சீஷர்கள் இப்படி பதிலளித்த உடனே இயேசு அழகான ஒரு பதிலை கொடுக்கின்றார். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பார்த்தீர்களா? இந்த வசனத்தை நீங்களும் சில நேரம் பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் இதை வரம் பெற்றிருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வாழுகிறேன் என்ற ஒரு கிறிஸ்தவ முடிவை ஒரு கிறிஸ்தவன் எடுத்தாலே ஒழிய இந்த காரியத்துக்குள் அவன் போக முடியாது. அதனால தான் இயேசு சொல்லுகின்றார், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கே சொல்லிட்டார் இயேசுவானவர், இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அதனால்தான் இந்த வார்த்தைகளை விட்டு ஒவ்வொரு பேட்டிகளாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்துக்கும் இயேசுவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உபதேசங்களுக்கும் மாறாக. இப்ப பாருங்க, இந்த கடைசி வார்த்தை தான் முழு கிறிஸ்தவத்தை நொறுக்குகிறது. தெளிவா நீங்க பாருங்க. அதாவது இந்த கிறிஸ்தவத்துக்கு முரணாக கொண்டு வரப்படுகின்ற சகல சட்டங்களை நொறுக்கி ஒரு ஆழமான ஒரு கிறிஸ்தவத்தை உருவாக்குகின்றது என்னென்றால் இந்த 12வது வசனம். இதை தெளிவாக நீங்க பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அன்னர்கள் என்று சொன்னால் திருமணம் செய்யாதவர். தாயின் வயிற்றிலிருந்து அன்னவர்களாய் பிறந்தவர்கள். நீங்க வேதாமத்தில் போய் யோவான் ஸ்நானன் பார்க்கலாம். யோவான் ஸ்நானன் திருமணம் முடிக்கவில்லை. தேவனால் வனாந்திரத்திலே வைத்து வளர்க்கப்பட்ட ஒருவர். அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் எங்களுக்கும் அவருக்கும் வெகு தூரம். அவர் லைஃபிலே திருமணம் செய்கிறார் என்றால் அவர்கள் தாயின் வயிற்றில் இருந்தே அந்த வரத்தை பெற்றவர்கள். இன்றைக்கும் அப்படியான கிறிஸ்தவ ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இயேசு சொல்றார், அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இருந்தாலே ஒழிய நீங்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் பிரச்சனை. அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த வரம். அடுத்தது, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு சில சபைகளில் சில கொள்கைகள் இருக்கு. அதாவது நீங்கள் ஊழியக்காரனாக வரணும் என்றால் திருமணம் செய்யக்கூடாது. விசேஷமாக நாங்கள் அதை ரோமன் கத்தோலிக்கத்திலே பார்க்குறோம், பெந்தகோஸ்து சபையிலே பார்க்குறோம். இது வேதத்துக்கு முரணான. வேதத்திலே எங்கேயுமே ஒரு ஊழியக்காரன் திருமணம் செய்யக்கூடாது என்றோ அல்லது திருமணம் செய்கிறது பாவம் என்றோ வேதாகமமோ அல்லது இந்த கிறிஸ்தவமோ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அந்த மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர், பிசாசனுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் விவாகம் பண்ணாதிருக்கவும் என்றொரு கட்டளையை கொண்டு வருவார்கள் என்று இயேசு அப்பவே சொல்லிட்டார். இந்த திருமணத்தினுடைய ரகசியத்தையும் இந்த பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதானால், இயேசு இந்த பூமிக்கு வந்து யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வரை செய்த முதலாவது அற்புதம் கானா ஊர் கல்யாண வீட்டில். எவ்வளவு அழகண்டு யோசித்து பாருங்கள். அதாவது ஆதியிலே ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி ஒரு அற்புதத்தை செய்த தேவன் இந்த பூமிக்கு மனித வடிவத்தில் வந்த பொழுது அதே அற்புதத்தை அந்த திருமண வீட்டிலே செய்கின்றார். அதாவது திருமணம் எவ்வளவு பரிசுத்தமானது, அது எவ்வளவு முக்கியமானது, அது தேவனால் நியமிக்கப்பட்டது என்பதை இயேசுவான ஒரு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆணைத்தரமாக நிரூபிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. இந்த மனிதர்கள் சொல்கிறார், இப்படித்தான் நீ வாழணும், திருமணம் செய்யக்கூடாது, நீ ஒரு ரோமான் கத்தோலிக்க ஒரு ஊழியக்காரனாக வரவனோட மனைவியை எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதான்ற ரோமையிலே அடிக்கடி
பாயிண்ட்ஸ் எடுத்து கொண்டிருப்பாங்க. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க, இது ஒவ்வொரு முறையும் அதாவது அதுக்கு மாறாகத்தான் வாக்கு விடும். மாறிக்கிற இந்த பக்கம் வாக்கு விழுந்ததுன்னா என்ன நடக்குமோ தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் வாக்கு எடுக்காதீங்க, தெய்வ வார்த்தை எடுங்க, தெய்வ வசனத்தை எடுங்க. அதனால தான் இன்றைக்கு அநேக தவறுகள் திரை மறைவில் நடந்து கொண்டிருக்கு. கடைசி வரியை பாருங்கள், இதுதான் இன்ட்ரெஸ்டிங். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் திருமணம் முடித்த அனைத்து மக்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஆலோசனை. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அப்படியே கேளுங்க, தங்களை அந்நிகர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. அதாவது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் திருமணத்தை விட்டவர்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு கணவனோ மனைவியோ திருமணம் முடித்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகும் பொழுது ஒரு மனைவியோ கணவனோ அந்த சகோதரனை அல்ல அந்த சகோதரியை விட்டு பிரிந்து போனால் வேதாமத்தின்படி அவள் இன்னொரு திருமணம் செய்ய முடியாது. நீங்கள் நிறைய தெளிவுகள். அப்படின்னு என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அந்நிகர்களாக்கி கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த பெண் என்றாவது ஒரு நாள் மனம் திரும்பி உங்களிடம் அந்த ஆணவ பெண்ணோ வர வேண்டும். இல்லாட்டி அந்த ஆணவ பெண்ணோ மரித்தால்தான் இன்னொரு திருமணத்தை செய்யலாம். அது வரைக்கும் எச்சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. இதுதான் வேதனுடைய சட்டம், இதுதான் இயேசுவினுடைய வார்த்தை, இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் உங்களை அன்கர்களாக்கி கொள்ள வேண்டும். கடைசி வரியை பாருங்கள், இயேசு என்ன சொல்றார் என்றால், இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வேதாகமம் மிக தெளிவு, மிக தெளிவு. இதை நான் அவலத்தோடு விட விரும்பவில்லை. அப்பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள், இதை குறித்து இன்னும் ஆழமாக நான் பிற பேசுவேன். திட்ட தெளிவாக உங்களுக்கு இந்த காரியம் எப்படி வருகின்றது, என்னென்ன வார்த்தைகள் வேதத்தில் இருக்குன்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பேச ஆர்வமாக இருக்கின்றேன். அதுக்கு முன்னுக்கு 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10-11 நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை நான் இங்கிலீஷிலே வாசிக்கப் போகிறேன். என்றால் தமிழ் இங்கிலீஷ் தெரிந்த யாராவது இருந்தால் கூட இதை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காக இதை நான் பிறகு தமிழிலே மொழிபெயர்க்கின்றேன். Now to the married I command, yet not I but the Lord. திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, இது என்னுடைய கட்டளை அல்ல, இது தேவனுடைய கட்டளை. அப்படியே விளங்கிக் கொள்ளுங்கள். For it is better to marry than to burn with passion. நான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க சொன்னேன். ஆனால் இப்பொழுது 9வது வசனத்தை வாசித்தேன். ஆனால் 10ஐயும் 11ஐயும் மட்டும் நாங்கள் வாசிப்போம். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் 1 to 40 வரை வாசிக்க. நான் திரும்பவும் அதை வாசிக்கின்றேன். Now to the married I command, but yet not but the Lord. A wife is not to depart from her husband. ஒரு மனைவி புருஷனை தள்ளிவிடக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது. தெளிவாக சொல்லுகின்றார் பவுல். இதுதான் தேவனுடைய கட்டளை. அவருடைய கேளுக்கு அடுத்த வசனம். Now but even if she does depart, அப்படி இருந்து அவள் பிரிந்து போனாள், let her remain unmarried. அவள் திருமணம் செய்யக்கூடாது. என்ன அழகண்டு பாருங்க. வேதாகமம் அடுத்தடுத்து வசனங்களை எங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டு போகின்றது. நீ பிரிந்து போ, ஆனால் உனக்கு திருமணம் செய்ய முடியாது. இன்றைக்கு சிலர் கேட்கலாம், அப்படி என்றால் மரணம் வரைக்கும் நான் இந்த கணவனுடைய இந்த மனைவியுடைய வாழ்வது, அவன் கிறிஸ்தவத்தை விட்டு விட்டானே, அவன் எனக்கு தொந்தரவு கொடுக்கின்றானே, எனக்கு நிம்மதியாக வாழ விட இல்லையே, அவன் குடிக்கிறான், அல்லது அந்த பெண் உலகத்து விதமாய் வாழ ஆரம்பித்துட்டால் அவளோடு என்னால் வாழ முடியாது. வேதம் என்ன சொல்கிறது? விலகலாம், ஆனால் நீ திருமணம் செய்யக்கூடாது. விலகலாம் என்றால் நிரந்தர விலகுதல் அல்ல, தற்காலிகமாக உன் கிறிஸ்தவ ஜீவியத்துக்காக நீ விலகி வாழலாம். ஆனால் உனக்கு இன்னொரு திருமணம் செய்ய வேதம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஓ பி ரீகான்சில் டு ஹஸ்பண்ட், இல்லாட்டி நீ உன்
நீ உன் புருஷனோடு திரும்ப ஒப்புரவாகும். ஆகையால் ஒரு பெண் என் சந்தர்ப்பம் சூழலில் தன் புருஷனை விட்டு இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. அவளுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கட்டளை என்னென்றால், அவள் திரும்ப இன்னொரு திருமணத்துக்கு போகணும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் மரிக்க வேண்டும். அதே 1 கொரிந்தியர் 7:39 தெளிவுபடுத்துகின்றார். ஆகையால் அது வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது என்பது வேதம் தெளிவாகின்றது. அடுத்த கடைசி வரியிலே சொல்கிறது, and a husband is not to divorce his wife. ஒரு புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மனைவியும் தள்ளிவிடக்கூடாது, புருஷனும் தள்ளிவிடக்கூடாது. தள்ளிவிட்டாலும் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. நீ திரும்ப போய் ஒப்புரவாகலாம். இதுதான் வேதத்தினுடைய கட்டளை. ஆகையால் தயவு செய்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஊழியக்காரர்கள் எப்படி எல்லாம் இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாய் பேசினார்கள் என்பதை இதே போல தெய்வ வார்த்தையிலிருந்தும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அது மாத்திரமல்ல, இந்த திருமணத்தை குறித்து இன்னும் ஆழமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் இயேசுவானவர் எங்கெங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார், அதன்படி நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். கர்த்தருக்கு சித்தமானால் எதிர்வரும் காலத்திலே இந்த காரியங்களை நாங்கள் செய்வோம். நீங்களும் எங்களுக்காகவும் இவ்வாறு பேசுகின்ற இந்த ஊழியக்காரர்களுக்காகவும் தவறு செய்து இன்றைக்கு சிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜான் ஜெபராஜ் அவருடைய மனைவி, இன்னும் அவருடைய மனைவியினுடைய சகோதரம், இப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இவர்கள் உணர்ந்து தங்கள் பாவத்தை விட்டு, அவர்களுக்கு விரோதமாக பேசின இந்த ஊழியக்காரர்களும் தங்கள் பாவங்களை விட்டு மனம் உடைந்து கிறிஸ்துவிடம் வந்து இந்த வேதாகமம் சொல்லுகின்ற இந்த தூய்மையான சத்தியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும்.